Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம Spinz baby cream ஓட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். So baby cream பேசிக்கலா என்னன்னு பாத்தீங்கன்னா blemish balm னு சொல்வாங்க. அதாவது நம்ம தனித்தனியா வந்து ஃபவுண்டேஷன், சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர்ங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் மேக்கப் போடுறோம். பட் பேபி கிரீம்ல பாத்தீங்கன்னா அது எல்லாமே இருக்கும். எதுக்கு நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து டக்குன்னு ரெடி ஆகணும், நீங்க வந்து நிறைய மேக்கப்லாம் போட வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி பேபி கிரீம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேபி கிரீம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், உங்க ஸ்கின் வந்து ஹெவியா ஃபீல் பண்ணாது. நான் வச்சிருக்க இப்போ ஸ்பின்ஸ் பேபி கிரீமோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 55 rupees. நான் வந்து எங்க திருச்சியில ஒரு ஷாப்பிங் மால்ல வாங்கினேன். நீங்க வந்து அமேசான்ல செக் பண்ணி பாருங்க, அதுலயுமே இருக்கு. இதோட குவான்டிட்டி பாத்தீங்கன்னா 15 grams அண்ட் இதோட ஷெல்ஃப் லைஃப் பாத்தீங்கன்னா 2 yearsக்கு வந்து இருக்கும். ஸோ இதோட ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி பாக்ஸ்ல தான் வரும். பிளஸ் இதோட அவுட்டர் பேக்கேஜிங் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டிராவல் ஃப்ரெண்ட்லி, பிகாஸ் நீங்க ஈஸியா வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இதுல வந்து நிறைய கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு வெல்வெட் டெக்ஸ்சர் மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஈஸியா உங்க ஸ்கின்குள்ள வந்து பிளெண்ட் ஆயிரம் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து கவர் ஸ்பாட்ஸ் அண்ட் சன் ப்ரொடக்ஷன் சொல்லிருக்காங்க. உங்களுக்கு குட்டி குட்டி டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருந்தா இது வந்து ஈஸியா கவர் பண்ணிடுது. அண்ட் இதே மாதிரி சன் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. பட் இது வந்து என்ன SPF அதெல்லாம் மென்ஷன் பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து அதோட பிரைஸ் அண்ட் எக்ஸ்பைரி டேட் வந்து கொடுத்திருப்பாங்க 55 rupees. அண்ட் எக்ஸ்பைரி டேட் வந்து பாத்தீங்கன்னா 2 years கிட்ட இருக்கு. ஸோ அவங்க எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்ளை கிரீம் பை ஜென்ட்லி மசாஜிங் ஆன் கிளீன் ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியா யூசிங் அப்வர்ட் சர்க்குலர் மூமெண்ட்ஸ். ஸோ சர்க்குலர் மூமெண்ட்ஸ்ல வந்து இந்த கிரீம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. இதுல வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பாதி குவான்டிட்டி எடுத்தா போதும், நீங்க பாட்டுக்கு நிறைய எடுத்துடக்கூடாது. ஜஸ்ட் பேபி கிரீம்ல வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பளிச்சுன்னு தெரியும். அண்ட் வந்து இதுல வந்து ட்வைஸ் அதே கொடுத்துருக்காங்க. பட் அப்படிலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நீங்க எங்கேயாச்சும் வெளியே போறீங்க அந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணா போதும். அண்ட் இன்னொரு பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பேபி கிரீம்ஸ் தான் யூஸ் பண்ணும்போது பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு சில பேருக்கு ஒத்துக்கலாம், ஒரு சில பேருக்கு ஒத்துக்காம போகலாம். ஸோ அதனால பேட்ச் டெஸ்ட் வந்து கம்பல்சரியா லைட்டா பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பேபி கிரீம் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஒரே ஒரு ஷேட் மட்டும் தான் இருக்கும். அதுதான் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜுமே. நான் வாங்கினப்பையும் பாத்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு ஷேட் தான் இருந்துச்சு. இந்த இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு எல்லோ கலர் ஆஃப் டெக்ஸ்சர்ல இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு மீடியம் ஒரு ஃபேர் ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து சூட் ஆகும். பிகாஸ் வந்து டார்க்கா இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் கலர் வந்து சூட் ஆகாது. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி வீட்டிஷ் எல்லோ கலர் தான் இதோட கலர் ஆக்சுவலி. அண்ட் டெக்ஸ்சர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சாஃப்டான டெக்ஸ்சர். ஒரு பட்டர் எடுத்து நம்ம கையில வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சாஃப்டான டெக்ஸ்சர். ஈஸியா வந்து உங்க ஸ்கின்னுக்குள்ள வந்து நீங்க வந்து சர்க்குலர் மூமெண்ட்ஸ்ல மசாஜ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே பிளெண்ட் ஆகிரும். உங்களுக்கு எந்த ஒரு பிரஷோ பிளெண்டர் எதுவுமே தேவையில்ல. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. கவரேஜ் பாத்தீங்கன்னா வந்து இது எப்படி இருக்குன்னா வந்து உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மைனியூட்டா இருந்துச்சுன்னா கவர் பண்ணிடுது. எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சுன்னா அது வந்து அவ்வளவா கவர் பண்ணல. அண்ட் இதோட ஸ்டே பவர் பாத்தீங்கன்னா 3 to 4 hours கிட்ட வந்து அது அப்படியே இருக்கும். ஸோ ரோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள். அண்ட் இந்த ரேஞ்சில் வந்து பேபி கிரீம் கிடைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயம்.